கடவுளை காப்பாத்து காளிகாம்பா. ஐயோ, இவர் வேற இருக்காரே. ஐயோ, இங்க ஒருத்தி வரலே. ஆத்தா காப்பாத்து. ஐயோ, இது சரியான இடம் இல்ல போல இருக்கே. நான் என்ன பண்ணுவேன்? ஆத்தா காளிகாம்பா, இப்போலேந்து இது எங்க குழந்தை இல்ல, உன் குழந்தை. உன் கோயில்ல போட்டுட்டு போறேன், நீ வளர்த்துக்கோ. என்னால விட்டு நிம்மதியா என்ன இங்க இருந்து போக விடு. போகும்போது உனக்கு ₹1 சூட வாங்கி கொளுத்துறேன். என்ன? இவர் வேற. திருப்பதி உண்டியல் மாதிரி இங்க ஒரு உண்டியல் இருந்திருந்தா ஆத்தாவுக்கு காணிக்கையா இந்த குழந்தைய உண்டியல்ல போட்டு போயிருந்திருக்கலாம். அதுக்கும் இங்க வழியில போல இருக்கே. ஐயோ, இந்த ஆள் வேற. ஐயோ, கோயிலையே சுத்தி வந்துட்டோம், ஒரு இடமும் கிடைக்க மாட்டேங்குதே. யாராவது பாத்துட்டா என்ன பண்றதுன்னு நெஞ்செல்லாம் பக்கு பக்குன்னு வேற அடிக்குதே. பிரியா பிள்ளைங்களுக்கு சொத்து கிடைக்கணுங்கிறதுக்காக எப்படியெல்லாம் பாடுபட வேண்டியதா இருக்கு. பட்டாலும் பரவாயில்ல, பிரியாவோட பிள்ளைங்களுக்கு தான் சக்கரவர்த்தி வாரிசு உரிமை கிடைக்கணும். யாரும் இல்ல. இதுதான் சரியான இடம். இங்க யாருமே இல்ல. இங்க புள்ளைய போட்டுட்டு போயிட்டா யாரும் நம்மள கண்டுபிடிக்க மாட்டாங்க. சூப்பரா எஸ்கேப் ஆயிடலாம். டேய் நரேந்திரா, கொஞ்ச நேரத்துக்கு கத்தாம கம்முனு கட. நான் போன பிறகு நல்லா கத்து. அப்பதான் யாராவது வந்து உன்னை தூக்குவாங்க. சக்கரவர்த்தி பரம்பரை சொத்து பூரா ஏன் மக பிரியாவோட குழந்தைங்களுக்கு தான். ஓகே, டாடா பை பை, see you. நான் போனதுக்கு அப்புறமா கத்து. ஒரு ஈ காக்கா கூட இங்க இல்ல. யாரும் நம்மள பார்க்கல. மா நில்லுமா. வாமா, ஒன்னதாமா. ஐயோ, பாத்துட்டான் போல இருக்கே. வாமாங்கறல. ஒன்னதாமா, வாமா. ஏன் நிக்கிற? வாமா, இங்க வாமா. இவன் பாத்துட்டான் போல இருக்கு. என்ன பண்றது? ஐயோ, மாட்டேனா. இங்க வாமா.